லான்ச் பண்ற ஒவ்வொரு மாடல்ஸ்லயுமே இருந்துட்டு ஒரு நியூ டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்துட்டு அவங்க ஒவ்வொரு மாடல்ஸும் லான்ச் பண்ணும்போது அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க இந்த வருஷம் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஓப்போ Reno8 சீரீஸ்லேயே இருந்துட்டு அமேசிங்கான போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியும் வீடியோகிராஃபியும் இருந்துட்டு அவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே லைனப்பில் அந்த நியூ இனோவேஷன் ஆர்ட் அண்ட் டெக்னாலஜி வைஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறதும் ஒரு ரெனோ சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So hello everyone. So I hope everyone are safe and healthy. And இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yes, the most awaited product இந்த மார்க்கெட்ல கூட சொல்லலாம், that is OPPO Reno8 series. So Reno8 series அப்படினாலே உங்களுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோல ரெண்டு ப்ராடக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம், which is OPPO Reno8 Pro as well as Reno8. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட Reno8 Proவோட ரீட்டைல் பாக்ஸ். ஸோ இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாமா? ஓகே, ஒரு வழியா இருந்துட்டு நம்ம Reno8 Proவோட அன்பாக்சிங் இருந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் இருந்துட்டு நம்ம பாக்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓப்போல டிபியூ கேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அண்ட் சம் யூசர் மேனுவல்ஸ் அண்ட் இந்த ஓப்போ Reno8 Pro டிவைஸ் கொடுத்துருக்காங்க and 80 wattsக்கான SUPERVOOC சார்ஜர் கொடுத்திருக்காங்க and type C கான கேபிளும் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ஹீரோவான OPPO Reno8 Pro ஓட டிவைஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தறலாம். பட் அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓரத்துல பேசலாம். ஓகே, சோ இந்த போனோட ஃபர்ஸ்ட் நம்ம கேமராவை பார்த்தறலாம் அப்படின்னு பார்த்தா அப்பதான் இந்த போனோட டிசைன் ரொம்பவே மெஸ்மரைஸ் பண்ணிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக ஒரே பீஸ் கிளாஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பேர் வந்து Streamlined Unibody Design வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ which is fully made up of one single piece of glass. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த கேமரா பம்புக்காக 75 டிகிரி ஆர்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் பேர் வந்து கிளேஸ்டு கிரீன் அப்படிங்கிற ஒரு கலர். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கலர் அவங்க கொடுக்குறாங்க and that is the glazed black அப்படிங்கிற கலர். and next வந்து இதோட thickness, ஸோ ரொம்பவே ஸ்லீக்கான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வந்த ரெனோலயே இதுதான் ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் ரெனோன்னு கூட சொல்றாங்க. ஸோ 7.34 mm இருந்துட்டு இது ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு டிசைன்ல வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு பென்சில் கூட நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பென்சிலை விடவே இருந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஸ்லீக்கா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஒரு அமேசிங்கான ஒரு லுக் இருந்துட்டு இதுக்கு எடுத்துக்கிட்டு. அண்ட் நவ ஸ்டார்டிங் வித் வாட் வி ஹேவ் பிகன். ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கேமரா செட்டப்பே ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க ட்ரிபிள் ரியர் கேமரா எடுத்து கொடுத்துருக்காங்க. 50 MP பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ லென்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் கேமராவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சோனி IMX 766 ஃபிளாக்ஷிப் லெவல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வைட் ஆங்கிளுக்கும் இருந்துட்டு சோனி IMX 355 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கேமரால முக்கியமான ஒரு விஷயம் இருந்துட்டு இதுல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைமா 6nm இமேஜிங் NPU OPPO செல்ஃப் டெவலப்ட் மேக்னிசிலிகான் X அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இருந்துட்டு ரா லாஸ்லெஸ் இமேஜிங் ரியல் டைம்ல இருந்துட்டு நீங்க எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா இந்த செக்மெண்ட்ல 4Kல உங்களால அல்ட்ரா HDR வீடியோஸ் டியூரிங் டே டைமோ அண்ட் 4Kல அல்ட்ரா நைட் வீடியோ இருந்துட்டு டியூரிங் நைட் டைம் வந்துட்டு உங்களால ரொம்பவே அமேசிங்கா இருந்துட்டு எடுத்துக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 32 MP ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோனி IMX 709 ஃபிளாக்ஷிப் லெவல் சென்சார் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பர்சன் உள்ள வராங்க அப்படின்னா சென்ஸ் பண்ணி வைட் ஆங்கிளுக்கு இருந்துட்டு ஷிஃப்ட் ஆயிடுது. அப் டு 90 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வைட் ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரண்ட் கேமரால 2x ஜூம் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு ஃபோனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட ப்ராசஸர் தான். ஸோ அந்த வகையில அதுலேயுமே இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ MediaTek Dimensity 8100 Max இருந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 5nm சிப்செட்ல. அண்ட் இதோட Antutu ஸ்கோர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா 8,20,000 எபோவ் இருந்துட்டு உங்களுக்கு இருக்கு. அண்ட் நானும் வந்துட்டு கேம் விளையாண்டு பார்த்தேன். ஸோ PUBG அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு பார்த்தேன். ரொம்பவே அமேசிங்கான ஒரு அவுட்புட் இருந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட்
90 ஹெர்ட்ஸ் இருந்துட்டு PUBG நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது இருந்துட்டு 12% இருந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது CPU பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ரொம்பவே அமேசிங்காக இருந்துட்டு நம்மளுக்கு OPPO Reno8 Proல பார்த்தீங்க அப்படின்னா 80 வாட்ஸ் சூப்பர்வூக் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 11 மினிட்ஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 50% இருந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் ஆயிரும். அண்ட் ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 35 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஓகே 80 வாட்ஸ் நம்ம சார்ஜ் போடுறோம், ஏதாச்சும் டேமேஜ் ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு 4 இயர்ஸ் இருந்துட்டு உங்களுக்கு பேட்டரி 4 இயர்ஸ் டியூரபிள் இருந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனால 1600 டைம்ஸ் வரைக்கும் உங்களால பேட்டரியை டேமேஜ் பண்ணாம பேட்டரி வீக்கன் ஆகாம உங்களால சார்ஜ் போட்டுக்க முடியும். அண்ட் நாட் ஓன்லி தட், நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களால கேமிங்கும் இருந்துட்டு விளையாட முடியும். TUV ரெயின்லைன் சர்டிஃபிகேஷனும் இருந்துட்டு இந்த சார்ஜிங் டெக்னாலஜிக்கு வாங்கியிருக்கனால ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட அழகையை எடுத்து கொடுக்கறது அதோட ஃபோனோட டிஸ்பிளே தான். ஸோ அந்த வகையில் இவங்க 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்துட்டு இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் பிளெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருந்துட்டு ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் இருந்துட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் உங்களுக்கு எப்படி கிடைக்குமோ அந்த எல்லா விஷயங்களும் இருந்துட்டு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸும் இருந்துட்டு ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரெனோ எவர். வாட்? I forgot. So camera off பண்ணல. Okay, done. So நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த டைம் வந்துட்டு நம்ம Reno8 சீரிஸோட அன்பாக்சிங் தான் வந்துட்டு பார்க்க போறோம். So இப்போ here we are to see the specifications about the Reno8. Okay, so இதுதான் வந்துட்டு நம்மளோட OPPO Reno8 5G ஸ்மார்ட்போன். So first வந்துட்டு நம்ம OPPO Reno8 ஸ்மார்ட்போன்ல Streamlined Unibody Design இருந்துட்டு இதுலயும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா OPPO Glow Design இருந்துட்டு இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ டியூவல் டெக்ஸ்டர் டியூவல் கோட்டிங்ல கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மேட்டிக் ஃபினிஷ் இருந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல டில்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருந்துட்டு ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே அமேசிங்கா ஒரு ஐ கேட்சி அப்பியரன்ஸாவே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 2.5D ஃபிளாட் ஃப்ரேம்ல இருந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்லீக்கா ரொம்பவே அமேசிங்காவே உங்களுக்கு டிசைன் வைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இருந்துட்டு இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ஆஃப் த ஃபோன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இதில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1300 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ப்ரீவியஸ் ஜெனரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது CPU பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு 40% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU பர்சன்டேஜ் அப் டு 106% வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். And not only that, power efficiency, artificial intelligence power efficiency இருக்கு உங்களுக்கு 20% வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா 80 வாட் SUPERVOOC PM இருந்துட்டு இதுலயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. So with just 5 minutes of charge 2 hours வரைக்கும் நீங்க நான் ஸ்டாப்பா கேம் விளையாடலாம். And அது மட்டும் இல்லாம 50% of charge ஆகிறதுக்கு just take 11 minutes time. So Reno8 Proல கொடுத்திருக்க மாதிரியே உங்களுக்கு இருந்துட்டு 4 years extra durable கொடுத்திருக்காங்க நம்மளோட பேட்டரிக்கு. அண்ட் 1600 டைம்ஸ் வரைக்கும் நீங்க இத சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ which is more than enough for a whole day. ஸோ 4500 mAh பேட்டரி இருந்துட்டு it is enough for a whole day. அண்ட் அது மட்டும் இல்லாம 5 சேஃப்டி லேயர்ஸ் இருந்துட்டு இதுலயுமே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் நாட் only that, it is the safest charging technology சொல்ற மாதிரி TUV ரெயின்லைன் சர்டிஃபிகேஷனும் இருந்துட்டு இந்த Reno8க்கு இருந்துட்டு அவங்க கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ அன்லாக்கிங் இருந்துட்டு உங்களுக்கு லைட்னிங் ஃபாஸ்டா உங்களுக்கு நடக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 44% வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் ஜஸ்ட் டேக்ஸ் 0.2 seconds டு அன்லாக் யுவர் ஸ்மார்ட் போன். ஸோ இது ஃபாஸ்ட்னு பேருக்கு மட்டும் சொல்லல, நிஜமாலுமே ஃபாஸ்டா தாங்க இருக்கு. ஸோ நான் கேமரால ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல டியூவல் ஃபிளாக்ஷிப் சோனி சென்சார்ஸ் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்ல இருந்துட்டு சோனி IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல சோனி IMX709 சென்சார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 87 பேட்டன்ஸ் இருந்துட்டு RGBW அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க வாங்கி வச்சிருக்கனால இந்த விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 60% இருந்துட்டு உங்களுக்கு மோர் லைட் உங்களோட போட்டோஸ்க்காக இருக்கட்டும் உங்களோட வீடியோஸ்க்காக இருக்கட்டும் உங்களுக்கு உள்ள எடுத்து கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 35% வரைக்கும் உங்களுக்கு நாய்ஸ் இருந்துட்டு ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஈவன் இன் லோ லைட்ல கூட உங்களுக்கு ரொம்பவே அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு உங்களுக்கு கேமரால உங்களுக்கு கொடுக்குது. ஸோ டெஃபினட்டா இருந்துட்டு ஓப்போ Reno8 ஸ்மார்ட் ஃபோன் ஃபோட்டோகிராஃபியில் ஒண்டர்ஸ் கிரியேட் பண்ண போகுதுன்னு கூட சொல்லலாம். நவ் இட்ஸ் டைம் டு நோ அபவுட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஓஎஸ் இருந்துட்டு இதில் ஓப்போவோட இன்ஹவுஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான ColorOS 12 இருந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருந்துட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட 3 ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓமோஜி. ஸோ இந்த ஓமோஜியில் பார்த்துட்டீங்கன்னா 200க்கு மேலே உங்களுக்கு இருந்துட்டு ஸ்டைலிஷ் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஓமோஜிஸ் இருந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதுவுமே இருந்துட்டு ரொம்பவே உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் எது வேணுமோ இட் இஸ் ஆல் அப் டு யூ. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கெஸ்டர்ஸ். ஸோ இன்கேஸ் நான் இருந்துட்டு ஐம் ஹேவிங் சம் ஃபுட் ஆர் என் கை இருந்துட்டு ஈரமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இருந்துட்டு நான் ஜஸ்ட் ஏர் கெஸ்டர்ஸ் என்னோட பாமை இப்படி வச்சு அண்ட் நான் ஸ்வைப் அப் பண்ணேன் அப்படின்னா ஸ்வைப் அப் ஆகும் சம் ஃபீச்சர்ஸில் மட்டும். ஸோ சில ஆப் அப்ளிகேஷன்ஸில் மட்டும். அண்ட் யூடியூப்பில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் இருந்துட்டு பெருசு பண்ணுறது அண்ட் ப்ளே பாஸ் அது எல்லாமே இருந்துட்டு யூடியூப்பில் எக்ஸ்க்ளூசிவாக இருந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ நான் இருந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் நான் மல்டிபிள் டிவைசஸ் இருந்துட்டு என்னோட ஃபைல்ஸ் எடுத்து என்னோட சிஸ்டமுக்கு வேணும் அப்படிங்கிற சமயத்தில் எனக்கு ரொம்பவே ஒரு சில சமயம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இந்த மல்டி கனெக்ட்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்னோட பிசியை என்னோட ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி நான் ஜஸ்ட் லைக் தட் என்னோட ஃபோனில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே அப்படியே என்னால் சிஸ்டமுக்கு இருந்துட்டு என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ இதுவும் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட 3 ஃபீச்சர்ஸ். ஸோ ஓப்போ Reno8 ஸ்மார்ட் ஃபோன் இருந்துட்டு கரெக்டான டெக்னாலஜியும் அண்ட் கரெக்டான ஹார்ட்வேரும் இருந்துட்டு அவங்க கொடுத்துருக்கனால பர்ஃபெக்ட் பிளண்டாக ஒரு கரெக்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு இருந்துட்டு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு கிடைக்கும். அண்ட் இந்த சிச்சுவேஷனில் எனக்கு Reno8 சீரியஸான ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்துட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். And I hope இந்த வீடியோ இருந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So see you all in another amazing unboxing video. So until then, this is Naveen signing off.